உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. செய்தி பாஸ்டர் ஜி. அமல்ராஜ். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் தம்முடைய சீசரோடு மாத்திரம் தனித்திருக்கையில் ஆண்டவர் பேசின சில வார்த்தைகள் தான் நம்ம இப்போ வாசித்த பகுதி. இயேசு எப்பொழுதெல்லாம் பிரசங்கித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது, பொது வழியில் இயேசு பிரசங்கித்திருக்கிறார், ஜனக்கூட்டத்தில் இயேசு பிரசங்கித்திருக்கிறார். அவர் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போவாரானால் அந்த வீட்டில் கூடி வருகிற ஜனங்களோடு அவர் பிரசங்கித்திருக்கிறார். ஆனால் தம்முடைய சீசர்களோடு அவர் தனித்திருக்கும் போது மாத்திரம் பல காரியங்களை பேசியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், இயேசு தாம் சிலுவைக்கு போவதற்கு முன்னாடி, மரணம் அடைவதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களை தைரியப்படுத்த, பலப்படுத்த, இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது என்கிற காரியங்களை எல்லாம் உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் பேசின வார்த்தைகள். அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உரியவைகள். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 1லிருந்து. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தம்முடைய நேரம் வந்துவிட்டதென்று இயேசு அறிகிறார். அடுத்தது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகி யூதாஸ்காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், என்னது போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், உணவு அருந்தி கொண்டிருக்கையில், இரவு உணவு வேளையில், இப்படி தமிழ் பைபிளில் பல வார்த்தைகள் இருக்கு. நேற்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாஸ்ட் அவங்க பிரசங்கிக்கும் போது தியானிக்கும்படி வாசித்தாங்க. அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா, அவர்களோடு அவர் ஒன்றாய் இருந்த போது என்று எழுதப்பட்டிருக்கும். அதே கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அவர்களோடு உண்ணுகையில், சாப்பிடுகையில், அவர்களோடு கூட பந்தி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பரலோக ராஜ்யத்தினுடைய சில காரியங்களை இயேசு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்புறம் எருசலேமிலும் உலகத்தினுடைய கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கிற விஷயத்தை இயேசு பேசினது எந்த வேளையில் தெரியுமா? தம்முடைய சீசர்களோடு உணவு அருந்தி கொண்டிருக்கும் போது. இங்கேயும் பஸ்கா உணவை சாப்பிடுகிற வேளையில் இயேசு அவர்களோடு பல விஷயங்களை பேசுகிறார். அதில் ஒரு விஷயம்தான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துக்கு வரும்போது நாம் வாசித்தது, இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், ஆயினும் தைரியமாயிருங்கள், ஆயினும் உங்கள் இருதயத்தை தேற்றிக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். உபத்திரவம் அப்படிங்கிற வார்த்தை, துன்பம் அப்படிங்கிற வார்த்தை வேதம் எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறது என்பதை காட்டிலும் நாம் எந்த நிலையில் வாழ்கிறோம் என்பதை பொறுத்து தான் சில சமயம் இந்த உபத்திரவம் துன்பங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம். நமக்கு என்ன துன்பம் இருக்குதோ அந்த துன்பத்துக்கு இந்த வார்த்தையை கொண்டு போய் பொருத்தி கொள்வோம். ஒருவேளை அது பொருளாதார குறைவினால் வர்ற துன்பமாக இருக்கலாம், ஒருவேளை வியாதியினால் வருகிற போராட்டமாக இருக்கலாம், அல்லது தொடர்ச்சியான நெருக்கடிகளினால் வருகிற உபத்திரவங்களாக இருக்கலாம். மனதளவில், உறவுகளில், தாய் தகப்பனுக்கு இடையில், பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் உறவுகள் தம்மில் பிரச்சனைகள் வரும்போது அந்த உறவு நிமித்தம் நாம் என்ன சொல்லுவோம்னா, நாம் உபத்திரவம் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த உறவுகளில் பிரச்சனை வந்தால் நாம் சொல்லுகிற உபத்திரவம், துன்பம், வேதனை. கடன் பிரச்சனை வந்து கடன் அடைக்க முடியாத அளவுக்கு அது பெருகி அது தலைக்கு மேலே போகும்போது நாம் சொல்கிறோம், பிசாசு என்னை சோதிக்கிறான், நான் ரொம்ப உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிறேன். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தமான சில உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவங்களுக்கு ஒரு தீர்வு உண்டா இயேசுவிடத்தில் என்றால்
நிச்சயம் இயேசுவிடத்தில் தீர்வு உண்டு. எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? வியாதியின் மேல விடுதலை கொடுக்க அவர் போதுமானவர். உங்களுடைய நெருக்கங்களிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் போதுமானவர். அவரை நம்பி அவருடைய பாதத்திற்கு வந்தால் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமல், தள்ளிவிடாமல், உபத்திரவப்பட்டவனை தூக்கிவிட அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அது மனதளவில் உள்ள உபத்திரவமாக இருக்கட்டும், சரீர பிரகாரமான உபத்திரவமாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த உபத்திரவங்களாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார குறைவினால் வருகிற உபத்திரவங்களாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையினால் வருகிற உபத்திரவங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அடுக்கடுக்க வருகிற உபத்திரவங்களாக இருக்கட்டும், எல்லா உபத்திரவத்திலிருந்தும் தூக்கி எடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். அதை விசுவசிக்கிறவர்களுக்கு அவர் இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். அதை நம்புகிறவர்களுக்கு இன்றும் அவருடைய வல்லமை புறப்பட ஆயத்தமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் என்னை அவர் விடுவித்திருக்கிறார் என்று ஒரு சாட்சி கூட சொல்லாத ஒரு ஆவிக்குரிய பிள்ளையும் இருக்க முடியாது. அவரோடு வசிக்கிற, அவரோடு வாழ்கிற, அவருடைய வார்த்தையை நம்புகிற, பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து இருக்க விரும்புகிற ஒருவரையும் அவர் விடுவிக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. என்னை நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்க, என்னை அவர் விடுவித்திருக்கிறார், என்னை அவர் காப்பாற்றி இருக்கிறார், என் உபத்திரவங்களிலிருந்து என்னை நீக்கி இருக்கிறார். சில காலம் இந்த உபத்திரவத்தின் வழியாய் போக வேண்டியது வந்தாலும் தேவன் அதிலிருந்து என்னை பரிபூர்ணமாய் நீக்கினார் என்கிற சாட்சி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் உண்டாகும். அதுக்கு ஒரு பேர் வச்சா ஆவிக்குரிய உபத்திரவம். மூன்றாவது, பைபிளில் இனி எதிர்வருகிற காலத்தில் நடக்க போகிற ஒரு உபத்திரவத்தை குறித்து மகா உபத்திரவ காலம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் நமக்கு நடக்கிற உபத்திரவம் உண்டு. அது வியாதியாக இருக்கலாம், மன பிரச்சனைகளாக இருக்கலாம், சங்கடங்களாக இருக்கலாம், பலருடைய வார்த்தையை கேட்டு உண்டான காயங்களாக இருக்கலாம், புறக்கணிக்கப்படுகிறதுனால வருகிற விஷயங்களாக இருக்கலாம். இப்படி மனுஷன் தனக்கு தானே காயங்களை உருவாக்கி உபத்திரவத்துக்குள்ளே போக முடியும். அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார்னு சொன்னார். ரெண்டாவது ஆவிக்குரிய உபத்திரவம், அதுதான் இயேசு இங்கே பேசுகிற உபத்திரவம். இயேசு இங்கே பேசுகிற உபத்திரவம் என்னன்னு விளங்கி கொள்ளணும்னா இயேசு பேசின வார்த்தைகளை போய் கொஞ்சம் நம்ம படித்து பார்க்கணும். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆவது அதிகாரம் வரைக்கும் இயேசு நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இவைகளை ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், இப்பொழுது நான் அறிவிக்கிறேன் என்று தம்முடைய சீசர்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். கவனிங்க, ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழ்கிற தெய்வ பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அதில் 16ஆவது வசனத்திலிருந்து 19 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல, அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறதுனால் இவைகளை செய்வீர்களேயானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எதைய உன்னத வசனத்தில் படிச்சதை மறந்துடக்கூடாது. ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் அனுப்பினவரை காட்டிலும் பெரியவன் அல்ல. இதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்குவான், அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் மேல் வீட்டாரையில பேசின ஒரு சம்பவம். இது முன்னமே சொல்லுகிறேன், இது நடக்கல, இன்னும் நடக்கும்போது நீங்க ஆச்சரியப்பட்டு நீங்க அதைரியப்பட்டு போகாதபடிக்கு நான் முன்னமே சொல்லுகிறேன். அப்ப நீங்க யாரை உயர்வா நினைக்கணும்னா ஊழியக்காரனை அல்ல, எஜமானனை உயர்வா நினைக்கணும். அனுப்பப்பட்டவனை அல்ல, அனுப்பினவரை உயர்வாக நினைக்கணும். நீங்க அங்க இடறி போயிடக்கூடாது. அப்படி இடறி போகாமல் இருப்பதற்கு முன்னமே சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்காரன் இடறி போகலாம், ஊழியக்காரன் இடறி போகலாம். வேலைக்காரனோ ஊழியக்காரனோ இடறி போகிறதுனால எஜமானனுக்கும் ஒரு பழுது உண்டு என்று நீங்கள் சிந்தித்து விடக்கூடாது. நம்மை சுற்றி சிலர் வீழ்ச்சி அடையலாம், நம்மை சுற்றி சிலர் விழுந்து போகலாம், சில பேர் பின்மாறி போகலாம், சிலர் உலகத்தை தேடி போகலாம். அவர்களுடைய சுபாவம் வச்சு அவங்க எஜமானனை நீங்கள் தராசில் இடக்கூடாது. அல்லேலூயா. எஜமானன்
இவங்களை காட்டிலும் மேலானவர். அப்போ என்ன நடக்க போகுது? ஒருவன் எனக்கு எதிரே குதிங்கால உயர்த்துவான், ஒருவன் எனக்கு விரோதமாக எழும்புவான். அது சம்பவிக்கும் போது இனி நம்ம இது போல தான் எல்லாரும் விழுந்து போயிடுவோம், யூதாசையே கர்த்தரால காப்பாற்ற முடியல என்று சொல்லி நீங்கள் இடறி போகாமல் இருக்க முன்னமே நான் சொல்லுகிறேன். ஒரு பாடம் ஆயிடுது. தெய்வ பிள்ளைகள் அறியணும், சிலருடைய வீழ்ச்சி கர்த்தர் மேல சந்தேகத்தை கொண்டு வரக்கூடாது. 2வது 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அடுத்த வசனம், என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. அடுத்தது, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்றாரு ஆண்டவர்? 2வது இவங்களிடத்துல பேசும்போது இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமா கேட்டுக்கு. பரிசுத்தாவியானவரை குறித்து அவர் பேசி முடித்த பின்பு சீசர்கள் சில கேள்விகள் கேட்கிறாங்க. ஏன் எங்கள்கிட்ட மாத்திரம் இதை சொல்றீங்க? அதுக்கு இயேசு சொல்றாரு, என்னை அன்பு செய்கிறவனுக்கும் என்னை அன்பு செய்யாதவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் உண்டு. எப்படி என்னை அன்பு செய்கிறவனை கண்டுபிடிக்க முடியும்? எப்படி என்னை அன்பு செய்யாதவனை கண்டுபிடிக்க முடியும்? இயேசு சொல்றார், என்னை ஒருவன் அன்பு செய்வானே ஆனால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் இயேசுவின் மேல நமக்கு ஒரு அன்பு இருக்கு என்று சொல்லிட்டு அவர் அன்பாய் சொல்லுகிற விஷயங்களை நாம் செய்யாமல் போவேமையானால் எனக்கு அவர் மேல அன்பு இருக்கிறது என்று சொல்லுகிறது ஒரு மாய்மாலம், பொய் என்பதை அறிய வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுறீங்க? இயேசு இவைகளை சொல்லி கொடுக்கிறார். மோசே மலையின் மேல ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் வர சொன்னதுனால போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, ஆளை காணோம். கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலே போன மலை மேல் ஏறி போன மோசேக்கு என்ன சம்பவித்ததுன்னு தெரியாது. அதனால் இனி இந்த இடத்துலேருந்து நாங்கள் முன்பதாய் போக ஆரோனே நீர் எங்களை நடத்தும்னு சொல்லலை, மூப்பர்களே எங்களை நடத்துங்கன்னு சொல்லலை. பதில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களை நடத்துவதற்கு தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்கி கொடுங்க சொன்னாங்களா இல்லையா? தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்கி கொடுங்க. அப்போ ஆரோன் சொல்றான், இல்லை அது தவறு, நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழிகாண்பிக்க ஒரு தெய்வம் கூட இருக்கிறான்னு சொல்லாம ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். உடனே என்ன சொல்றான், சரி நான் ஒரு தெய்வம் உண்டாக்கணும், எல்லாம் கொண்டு வாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? எல்லாம் கோல்டு, கழுத்தில் போட்டிருக்கிறது, காதில் போட்டிருக்கிறது எல்லாம் கொண்டு வந்தாங்க. வீட்டில் வச்சிருக்கிறது, பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறது எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் ஒரு அழகாக யெகோவா தேவனை உண்டாக்கி கொடுத்தாரா? இல்லை, காலை கன்றுக்குட்டி என்ன செய்தார்? உண்டாக்கி கொடுத்தார். மேல் ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், கீழே இருக்கிற ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நீ போன்னு சொல்லி அனுப்பி விடுறார். கீழே வந்து மோசேக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் கொடுத்த கற்பலகையெல்லாம் போட்டு உடைச்சு அதை தீய வச்சு எரிச்சு அதை சாம்பலாக்கி ஆண்டவர் ஒரு கேள்வி அங்கே கேட்க வைப்பார். அதான் மோசே கேட்ட கேள்வி. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் என் பக்கம் வந்துடல. அவர் பக்கம் எத்தனை பேர் தான் இருக்காங்க? 2 பேர், மோசேயும் ஜோஷுவாவும். ஆரோன் கூட இல்லை, பாக்கி எல்லாம் அந்த பக்கம் சைடில். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் என் பட்சமாய் வரட்டும். அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் மேலே எங்கேயும் பார்க்குது. நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், எங்களுக்கு இங்கே தான் கூட்டம் அதிகம், எங்களுக்கு இங்கே தான் சொந்தக்காரங்க அதிகம், எங்களுக்கு இங்கே தான் எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க அதிகம், எங்களுக்கு இவங்க தான் தேவை. ஆனால் ஒரு கோத்திரம் மட்டும் குடுகுடுன்னு ஓடி வந்துடுச்சு. எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அதனால தான் லேவி கோத்திரத்துக்கு தேவன் சில பணிகளை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் திருவசனம் கொண்டு சில அழைப்புகளை கொடுக்கும்போது அதற்கு செயல்படுத்த எஸ் நோ இப்போ வர்றேன் நான் செய்கிறேன் என்ற ஒரு விஷயமும் சொல்லாமல் அமைதியாக கேட்டுட்டு அமைதியாக போகிற தெய்வ ஜனம் சிந்திக்கணும், நீங்கள் இயேசுவில் அன்பு செலுத்துகிறவர்களா? ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வார்த்தையை கை கொள்ளுவான். 2வது விஷயம் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கும் அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு. இன்னைக்கும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க ஆண்டவர் ஒரு சமயத்தில் அழைப்பு கொடுக்கிறார். சில பேர்லாம்
கூட்டம் இருக்கிற பக்கத்தில் நிற்போம், எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற கூட்டத்தின் பக்கம் நிற்போம், எங்களுக்கு நன்மையாக இருக்கிற கூட்டத்தின் பக்கம் நிற்போம். கர்த்தருடைய பட்சத்தில் இன்னைக்கு ஆள் இல்லை. ஒருவேளை அவங்க சிந்திச்சிருப்பாங்க, ஒரு மோசே தானே, ஒரு ஜோஷுவா தானே, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னத்தை செஞ்சிட போகிறாங்க, இந்த பக்கம் போகலன்னா இப்போ என்ன ஆக போகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இந்த பக்கம் வந்துடுவாங்கன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம இத்தனை பேர் இங்கே கூட்டமாக நிற்கும் போது நம்ம விட்டுட்டு மோசே யோசுவா மட்டும் தனியாக பிரயாணம் பண்ணிவிட்டு போக போகிறாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம கூட வந்து சேர்ந்துக்குவாங்கன்னு அவங்க யோசித்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியல, அவங்க பட்சத்தில் அழைத்து கொண்டு வந்த தேவன் நிற்கிறார் என்று. இவங்க பட்சத்தில் அவங்க தான் வந்து சேர்ந்தாங்களே தவிர அவர்களுடைய பட்சத்தில் இவங்க போய் சேரவே இல்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிதலோடு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அவர்கள் பக்கத்தில் அல்ல, அவர்கள் உங்கள் பட்சமாய் வருகிற காட்சியை ஒரு நாள் பார்ப்பீர்கள். காரணம், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆளை கண்டு, மனுஷனை கண்டு, ஆமென், சூழ்நிலையை கண்டு, உறவினர்களை கண்டு, மனுஷர்களை கண்டு அந்த கூட்டம் நமக்கு போதும் என்று ஒதுங்கி போய் நின்றாதீங்க. ஏன்னா தேவன் ஒரு முறை கூட சொல்லுகிறார், என்னை அன்பு செய்கிறவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அது அவன் தனியாக நிற்க வேண்டியது வந்தாலும் சரி, வசனத்தை கை கொள்ளும். இது 2வது விஷயம் ஆண்டவர் பேசுகிறது. 3வது விஷயம் என்ன பேசுகிறார்? 14ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிப்போம். நான் போவேன் என்றும், நான் போவேன் என்றும், திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும், வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இவைகளை சொல்லுகிறேன். 3வது விஷயம் ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னில் அன்பாய் இருந்தால், எப்பொழுதும் என் கூடயே நீங்க இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு விரும்ப மாட்டீங்க. நான் எதற்காக வந்தேன், என்ன நிறைவேற்ற பிதா என்னை அனுப்பினார், அதை நிறைவேற்றப்படும் போது முறுமுறுக்காமல், எதிர்க்காமல், பயப்படாமல், கலங்கி போகாமல் அந்த காரியம் நடப்பதற்காக சந்தோஷமாய் அவைகளை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். என்ன நல்லா கவனிக்கணும், கவனிச்சாதான் அது புரியும். தேவனுடைய காரியங்கள் வசனங்களில் சொல்லப்பட்டபடி தான் நடக்கும். சில சமயம் நீங்க விடுதலை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, அது தேவன் உங்களை உபத்திரவப்படுத்தி சில நன்மையான வழிகளை கற்றுக் கொடுக்கிற பாதையா இருக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று பின்னாளில் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமானால், இப்பொழுது போகிற வழியிலே சம்பவிக்கிறவைகள் தேவனால சம்பவிக்கிறது என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு அந்த உபத்திரவத்தை பார்க்கும்போது சந்தோஷமடைய முடியும். சந்தோஷம் உங்களுக்கு வர வேண்டுமானா என்ன செய்யணும்? நீங்கள் என்னில் முதல்ல அன்பாக இருக்கணும். முதல்ல நான் யாரு, எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன், என்ன நான் செய்திருக்கிறேன் என்பதை உள்ளங்கொண்டு விசுவசிக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வது என்றது உலகத்தில் ஒரு காலம், ஆவிக்குரிய விதத்தில் ஒரு காலம் வச்சு வாழ முடியாது. கிறிஸ்துவுக்காக நிற்கணும்னு புறப்பட்டு வந்துட்டா, கிறிஸ்துவுக்கு பின்னே நடக்கிறதுனால வருகிற வேதனைகளும் சங்கடங்களும் உபத்திரவங்களும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு தெய்வ பிள்ளை அதில் சந்தோஷப்பட படித்தால் தான் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அது என்ன அர்த்தத்தை காண்பிக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் இயேசு சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்தது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இது சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடியதா? ஒருத்தன் உங்களை பத்தி கெட்ட வார்த்தை சொல்லி பேசும்போது, அசிங்கப்படுத்தி பேசும்போது, உங்க பேரை கலங்கப்படுத்தி பேசும்போது, நீங்க எல்லாம் என்ன கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அறிவு இருக்குதா, உங்களுக்கு பெரிய ஞானம் இருக்குதா, எதனால் இப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று உங்க விசுவாசத்தை கேலி செய்து கிண்டல் செய்து 4 பேருக்கு முன்பாக உங்களை பரிகசிக்கும் போது ஒருவன் இதுல சங்கடப்படுவானே தவிர சந்தோஷப்படாங்க ஒன்றுமே இல்லை. என்ன சொல்லுவோம்? பைபிளை தூக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நல்லவர்னு விசுவசிச்சு போயிட்டு வாயில் இருந்தெல்லாம் கேட்கணுமா? இனிமேல் நான் இந்த விஷயத்துக்கு வரமாட்டேன்,
இனிமேல் நான் இருக்க மாட்டேன், நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறவர்கள் சரிக்க உள்ள ஸ்நேகத்தை அறியலை. இயேசுவை சிநேகித்தால் நீங்கள் இயேசுவை நிமித்தம் வருகிற நிந்தைகளையும் அவமானங்களையும், இயேசுவின் நிமித்தம் மனுஷர்கள் உங்களை உபத்திரவப்படுத்தும் போது துக்கப்பட மாட்டீங்க, சந்தோஷப்படுவீர்கள். இது நடப்பதற்கு முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன் ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டால் சந்தோஷப்படுவீங்க? சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்பட்டால் எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? இயேசுவுக்காய் ஒருவன் நிந்த அனுபவிக்க வேண்டியது வந்தால் எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? அல்லாமல் போய் ஜனங்களோடு சேர்ந்துக்க கூடாது. அவங்க ஆடல் பாடல், அவங்க விளையாட்டு திருவிழா, அவர்கள் உண்டு குடித்து நடக்கிறது போல நடக்க போனதுனால தான் சில கிருபைகளை இஸ்ராயேல் ஜனங்கள் நஷ்டப்படுத்தினாங்க. அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்குது. நிந்தைக்கு பயந்து, அவமானத்துக்கு பயந்து சுவிசேஷ வேலை செய்கிறத நிறுத்திடக்கூடாது. மற்றவர்கள் நம்மை கிண்டலும் கேலியும் சொல்லி பேசுகிறார்கள் என்று சொல்லி தேவனுக்காக நிற்கிற பக்தியை கைவிடக்கூடாது. மற்ற நண்பர்களை என்னை ஏற்றுக்கொள்றதில்ல, அவங்கள போல நான் இல்லாதனால என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 1000 கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை பார்க்கிலும் இயேசு என்கிற நல்ல நண்பரோடு வாழ்கிறதே மேன்மையானதுன்னு சொல்லி. நண்பனை பார்த்து கெட்டு போகிற எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. உலகத்தை பார்த்து, அவனுடைய ட்ரெஸ் கோடை பார்த்து, அவனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து இந்த உலகத்தை போல வாழணும்னு உலகத்துக்கு பின்னே போகிறவன் எதை இழக்கிறான் தெரியுமா? தேவனுடைய நட்பை, தேவனுடைய சிநேகத்தை, தேவனுடைய அன்பை. உலகம் கொஞ்ச நாள் தன்னுடைய வலையை விரிக்கும், நீங்கள் விழுகிற வரைக்கும் தான். காக்கா குருவியெல்லாம் பிடிக்கும் முதல்ல என்ன செய்வாங்க? ஒரு வலையை விரித்து அதுக்கு கீழே தானியங்கள் போட்டிருப்பாங்க. இந்த தானியத்தை பார்க்குற பறவை என்ன செய்யும்? வலையை பார்க்காது, தானியத்தை பார்க்கும். தானியத்தை பார்த்த உடனே வேகமாக பறந்து வந்து டக்குன்னு உள்ளே போய் என்ன செய்யும்? தானியத்தை கொத்தனோடனே என்ன செய்யும்? அந்த வலை இறுகிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பறக்கணும்னு நினச்சா எங்கேயும் ஹோல் இருக்காது, உள்ளே மாட்டிக்கும். அது போல தான் உலகத்தை நம்பி போகிற, உலக ஸ்நேகத்தை நம்பி போகிற, உலக அன்பை நம்பி போகிற, உலகத்தில் உள்ள மேன்மையை நம்பி போகிறவர்கள் போகிற வரைக்கும் தான் அது மேன்மையாக தெரியும். சிக்கி கொள்ளும்போது அங்கே கிடந்து கையங்காலம் எட்டும் படைய வேண்டியது வரும். ஆபத்தில் காப்பாற்ற ஒருத்தரும் இல்லாமல் போவாங்க. அதனால் தெய்வ ஸ்நேகம் எவ்வளோ முக்கியமானதுன்னு உணரணும். அவர் நிமித்தம் எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சகிப்பேன் என்பதை நீங்கள் அறிந்து ஒப்பு கொடுத்தால், இவைகளை கர்த்தர் முன்னமே சொல்லி இருக்கிறார், நீங்கள் என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலிகூறுங்கன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. புரிஞ்சவங்களோட மாத்திரம். இனி நிறைய பேர் இயேசுவுக்காக சகோதரர்கள் மத்தியில் நிற்கிறதில்ல, குடும்பத்தினர் மத்தியில் நிற்கிறதில்ல, தாங்கள் விசுவாச சத்தியங்கள் அவங்களிடத்துல போய் பேசுறதில்ல, இயேசுவை மேன்மையாக உயர்த்துவதில்லை. அங்கே போகும்போது வாயை மூடி கட்டி அமைதியாகிடுறாங்க. அவங்க சொல்கிறத இவங்க கேட்குறாங்க, அவங்க செய்கிறத இவங்க செய்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்கிறத இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன் அங்கே போய் உங்களுக்கு தைரியமாக பேச முடியல? அங்கே ஏதாவது அவமானம் வந்துடும், நிந்தை வந்துடும், உபத்திரவம் வந்துடும். அவங்க எங்களை எள்ளி நகையாடுவாங்க, அவங்க எங்களுடைய காரியங்களை சொல்லி எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்துவாங்க. இயேசு சொல்கிறார், அப்படி யாராவது அவமானப்படுத்தினா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? மூணாவது விஷயத்துக்கு போவோம். மூணாவது இயேசு சொன்ன வார்த்தை 15ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும், நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு சொன்ன எத்தனாவது விஷயம்? 4வது காரியம். இவைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணும். 2, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா 15ஆம் அதிகாரம் படித்தா தெரியும். என்னில் நிலைத்திருங்கள். 2, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள்.
3 பிதாவினுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பில் அதை செய்து அவருடைய அன்பில் நான் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்தால் என் அன்பில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். பிரைஸ் தி லார்ட். அப்போ சந்தோஷம் கிடைக்கிற ஒன்று எங்கே இருக்குது? தேவனுடைய கற்பனைகளில் நிலைத்திருந்து அவரில் அன்பு செய்வதில் தான் சந்தோஷம் நிலைத்திருக்குது. உங்களுடைய உலக இன்பம், உலக சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். இயேசு சொன்ன வார்த்தையை ஒன்று கூட படிக்கிறேன். 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 27வது வசனத்தை படிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னத்தை வச்சுட்டு போறார் ஆண்டவர்? நம்முடைய சீசன் இடத்துல ரகசியமா சொல்லி கொடுக்கிறார், உங்களுக்கு நான் ஒன்று வச்சுட்டு போறேன். என்னது? சமாதானம். சமாதானம்னா இன்னர் பீஸ், உள்ளான சமாதானம். 2வது, என்ன போராட்டம் வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கலங்கி போகாமல் இருக்கிற ஒரு தன்மைக்கும் சந்தோஷம்தான் பேர். கலங்கி போகாம, தடுமாறாம, இது நடக்கும், இது இப்படி தான் நடக்கும் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று திடகாத்திரமாய் ஒரு மனுஷன் ஆடி போகாமல் நிற்பானால் அவனுக்குள்ள இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குதுன்னு அர்த்தம், உள்ள சமாதானம் இருக்குதுன்னு அர்த்தம். கிறிஸ்து தருகிற இந்த சமாதானம் உள்ள இல்லைன்னு என்னவாகும்? சின்ன சின்ன துன்பங்களுக்கும் பதறுவான், பதறி பேசுவான், பதறி வார்த்தைகளை வெளியே விட்டுருவாங்க. வீட்டில் ஒரு ஆவிக்குரிய மனுஷனை போல, மனுஷியை போல, ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை போல பேசாம உலக மனுஷனை போல பதறி கெட்ட வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, ஆவிக்குரிய காரியங்களை பழி சொல்லுகிற வார்த்தையெல்லாம் ஒரு நாவிலிருந்து வருதுன்னா அந்த இன்னர் பீஸ், கிறிஸ்து தருகிற சமாதானம் உள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றார், அது உங்களுக்கு வேணும்னா முதல்ல என்னில் நிலைத்திருக்க படிங்க, என்னுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க படிங்க. நீங்கள் எனக்குள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிதான் என்னுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அந்த சமாதானத்தில் நிறைவாக முடியும். இயேசு சொல்ற, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை வைத்து போகிறேன், அது என்னுடைய சமாதானம். யாருடைய சமாதானம்? இயேசு கல்வரிக்கு போகும்போது கதறினாரா? கத்தனாரா? கைகால இடிச்சு விட்டுட்டு அழுதாரா? அவர் போய் வாரினால் அடிக்கும்போது எங்கேயாவது அவர் புலம்பினார் இருக்கா? இல்லை. ஆட்டுக்குட்டியை வெட்டுவதற்காக கொண்டு போகும்போது அது வாய் திறக்காம போகிறது போல ஏசாயா அந்த காட்சியை பார்க்கிறார். ஒரு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இயேசு போகிறார். கலங்குல, கதறுல, அதுக்காக துன்பப்படலை, இழுத்துட்டு போறவனை திட்டல, பிதாவை நான் காப்பாத்துங்கன்னு சத்தம் போடல. ஏசு அமைதி அதை ஏற்றுக்கொண்டார். என்ன காரணம்? அவருக்குள்ள இந்த ஒரு விஷயத்திற்காக அனுப்பப்பட்டு இதற்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், இதை நான் செய்தாக வேண்டும் என்று பிதாவினுடைய சித்தம் நிலைத்திருக்கிறதுனால அந்த பிதாவினுடைய சமாதானம் என்று சொன்னால் அவருக்குள்ள நிலைத்திருக்கிற தன்மை இருந்தது. அந்த தன்மை என்ன செய்யல? கலங்க விடல. இயேசு சொல்றார், இந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது ஆத்மீகத்தை குறை சொல்ல மாட்டீங்க, ஜெப வாழ்க்கையை குற்றப்படுத்த மாட்டீங்க, பைபிளை குற்றப்படுத்த மாட்டீங்க, சபையை குற்றப்படுத்த மாட்டீங்க, பிரார்த்தனைக்கு போறதை நிறுத்த மாட்டீங்க, உபவாசத்தை தள்ளி போட மாட்டீங்க, உலகம்தான் முக்கியம், அதுதான் என்ன காப்பாத்துதுன்னு சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் தான் என்ன காப்பாற்றுகிறார் என்று தைரியத்தோடு சொல்லி கலங்காமல் ஒரு மனுஷன் நிற்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் சமாதானம் அவர்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். இயேசு சொல்றாரு, இது உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நான் தருகிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அது நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. குடிக்கிறவனுக்கு மப்பு தெளிகிற வரைக்கும் சமாதானம், படம் பார்க்கிறவனுக்கு படம் பார்க்கிற வரைக்கும் சமாதானம், கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்களுக்கு அதை செய்கிற வரைக்கும் சமாதானம், அதை செஞ்சதுக்கு அப்புறமோ அசமாதானம். நீங்கள் அசமாதானம் அடைவதற்கு கிறிஸ்து உங்கள் முன்னாடி வரணும்னு அவசியம் இல்லை, இன்னொரு விசுவாசி உங்கள் முன்னாடி வந்தாலே போதும். இன்னொரு தெய்வ பிள்ளை உங்களால் ஏறிட்டு பார்க்க முடியாதபடி ஒளிந்து ஓடுகிற, தான் செய்தது குற்றம் என்று உணர்த்தப்பட ஒரு விசுவாசி வந்தாலே வருதுன்னா நீங்கள் எப்படி கர்த்தருக்கு முன்னாடி நிற்பீங்க? இல்லை, அதை அறிந்து கொள்ளுங்க. அப்படி வெக்கப்பட்டு போகாமல் நம்ம நிற்கணும். அப்படின்னா கிறிஸ்துவின் வசனத்தில் நிலைத்திருந்த போதும் உலகம் தருகிறது போல் அந்த சமாதானம் இருக்காது. அது நித்தியமாய் நமக்குள்ளே நிற்கிற சமாதானம், இந்த உபத்திரவத்தில் நிலை நிற்கிற சமாதானம். எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்?
16வது அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களை சீக்கிரம் படிப்போம். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். இந்த கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அந்த வசனத்தை விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் நம்பிக்கை இழந்து போகாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடத்தில் சொன்னேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க ஒரு நாள் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது, ஒரு நாளும் திடனற்று போயிடக்கூடாது. அப்போ இனி வரப்போகிற காரியமெல்லாம் உங்களை திடனற்று போக பண்ணும், உங்களுக்கு எதிராக வரும், உங்களை கேள்வி கேட்க தகுந்த விதத்தில் வரும், நீங்கள் ஓடி ஒளிய வேண்டிய காலம் வரும், என் நிமித்தம் நீங்கள் புறம்பாக்கப்படுகிற காலம் வரும். அதனால் அந்த சமயத்தில் நீ நம்பிக்கை இழந்து திடனற்று பின்மாறி போகிறவனாக போயிடக்கூடாது. அந்த சமயத்தில் தான் நீ தைரியமாக நிற்கணும், அந்த சமயத்தில் தான் என் பட்சத்தில் நீ நிற்கணும், அந்த சமயத்தில் தான் எனக்காக நீ நிற்கணும். அப்படி நீங்கள்லாம் நிற்கணுங்கிறதுக்காகத்தான் இவைகளை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். அடுத்து சொன்னார் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள், உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலம் வரும். உங்களை கொலை செய்வாங்க. ஆனால் உங்களை கொலை செய்கிறவன் ஒரு ஆளை கொன்னுட்டேன்னு சொல்லி நினைக்க மாட்டான், கடவுளுக்கு பணி செய்கிறேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. உங்களை எதிர்ப்பாங்க. ஏன் தெரியுமா? என் நாமத்தை நிமித்தம். ஏன்? என்னுடைய வேலை இந்த பூமியில் என்னவோ அதை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீங்கள் அந்த வேலையை செய்ய தொடங்கும் போது அவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள். ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறதுக்கு காரணம், அவர்களிடத்தில் சத்தியம் இல்லை, உங்களிடத்தில் சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை அசத்தியம் எதிர்க்கும். அப்போ உங்களை கொலை செய்வாங்களா? ஆண்டவரே சொல்கிறார், கொலை செய்வாங்க. பீகாரில் கொலை செய்கிறாங்க, ஒரிசாவில் கொலை செய்கிறாங்க. இல்லை, எல்லா இடத்திலும் கிறிஸ்தவங்களுக்கு எதிராக ஒரு அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது. காரணம் என்ன? ஏன் அவங்க ஏதாவது பஸ்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா? கல் எடுத்து அடிக்கிறாங்களா? ஊர்வலம் நடத்துகிறாங்களா? ஒன்றும் செய்கிறதில்ல. அவங்கவுங்க போய் அவங்கவுங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த இயேசுவை விசுவாசிங்கன்னு சொல்கிறாங்க. நித்தியத்துக்கு போகிற வழி இந்த இயேசுதான்னு சொல்கிறாங்க. சொல்லுகிறவன் அடிக்கிறவனும், அதை சொல்லுகிறவனுடைய காலை உடைக்கிறவனும், அதை சொல்லுகிறவனுடைய உயிரை எடுக்கிறவனும் என்ன நினைக்கிறான்னா, அவன் ஏதோ கடவுளுக்கு பெரிய தியாகமான பணியை செய்கிறோம், இந்த உலகத்தை நாங்கள் காப்பாற்றுறோம், இந்த மதத்தை காப்பாற்றுறோம்னு நினைக்கிறான். இதெல்லாம் இயேசு அன்றைக்கே சொல்லிட்டாரு. இது நடக்கும்போது நீ பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடாது, தைரியமாக நிற்கணும், என் நாமத்திற்காக நிற்கணும், சுவிசேஷத்திற்காக நிற்கணும். காரி முகத்தில் துப்பினாலும் தொடச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதுக்கெல்லாம் பயப்பட்டு ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவன் என்னுடைய சீசனாக இருக்கவே முடியாது, என்னை பின்பற்றுகிறவன் இருக்கவே முடியாது. அதை தான் முதலே சொல்கிறேன். சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்டவர், அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். என்னையும் தெரியாது, என் பிதாவையும் தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு இயேசுவை தெரியும், சிலுவையை தெரியும், ஆலயத்தை தெரியும், வழிபாடுகளை தெரியும், பட் இயேசுவையும் பிதாவையும் தெரியாது. ஒரிஜினல் என்ன அர்த்தம்னா, இயேசுவை தெரியாததுனால தான் அதை நமக்கு இதை செய்கிறார்கள். நீங்க எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறீங்க? அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் நடக்கும்போது அதைரியப்படக்கூடாது, நம்பிக்கை இழந்து போகக்கூடாது, விசுவாசத்திலிருந்து ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்கக்கூடாது. இதற்காக நான் இவைகளை சொல்லுகிறேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னா 18ஆம் அதிகாரத்தில் இயேசு சிலுவைக்கு போகிறார். அப்போ கடைசி இரவில் தம்முடைய சீசர்களோடு சொன்ன வார்த்தைகள் அவங்களுக்கு மாத்திரமல்ல, தெய்வ சபைக்கானது, தெய்வ பிள்ளைகளுக்கானது. இந்த சத்திய வசனத்தை விசுவசிக்கிறவர்கள் இதை கூர்ந்து கவனித்து படிக்கணும். ஏன் இந்த விஷயங்களை இயேசு அவங்களுக்கு சொல்லுகிறார்? சொல்லுவதற்கான காரணம் இதுதான். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16 முதல் உள்ள வசனங்களை நம்ம படிக்கணும். எதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு இந்த விஷயத்தை ரகசியமாக சொல்லி கொடுக்கிறார்? இப்படி நடக்கும், இதை நடக்கும், அந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போகாமல் பலவீனப்படாமல் இருக்குதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன்னு சொன்னார்ல. அதற்கான காரணம் என்ன? வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிற யாரும்
நீங்க கர்த்தரை தெரிந்து கொண்டு போகல, தேவன் அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். விசுவசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அடுத்த வசனம், அந்த வசனம் தொடர்ந்து படிக்குமா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். 16வது வசனம் தெளிவா சொல்லுகிறது, இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை. எதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். நீங்க ஒரு கனி பலன் கொடுக்கணும். நீங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், தெரிந்தெடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறேன். அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா புரியும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைக்கிறது என்றால், உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உலகம் இயேசுவை பகைக்கும். உலகம்னா எது? அதான் அடுத்த கேள்வி. இயேசுவை யார் பகைக்கிறார்கள்? இயேசு எல்லாரும் நேசிக்க தானே செய்யறாங்க. இயேசுவை யார் பகைப்பா? கிறிஸ்துவ விரோதிகள் பகைக்கிறாங்க. அந்த பகை அல்ல. இயேசுவை பகைக்கிற உலகம் எது? அந்த உலகம் உங்களையும் என்னையும் பகைக்கும். இரண்டாவது, அடுத்த வசனம் படிங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், ஏன்னா நீங்க உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஒரு தெய்வ பிள்ளை அறிய வேண்டிய விஷயமா அது. இதெல்லாம் விசுவாசத்துல அடிப்படையா அஸ்திபாரமா மாறணும். அப்பொழுதுதான் நாம கிறிஸ்துவுக்காக பாடுபட முன் வருவோம். இல்லைன்னா மக்களை திருப்திப்படுத்துவோம், இயேசுவை திருப்திப்படுத்த மாட்டோம். இயேசுவை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு வரணும்னா தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று அறியணும். இது இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டவரா? பிதா என்னை அனுப்பினார்னு சொல்லும்போது ஒரு பர்பஸுக்காக இயேசு இந்த பூமியில் அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? சுருக்கமாக நம்ம விசுவாசிகளாக இருக்கனால எல்லாருக்கும் தெரியும். அநேகருடைய பாவத்திற்காக விலைக்கிரயம் கொடுக்க இயேசு இங்கே பூமிக்கு வந்தார். தன்னுடைய ரத்தம் சிந்தி சிலுவை மரணத்தின் மூலமாய் பிசாசை சாகடித்து நித்திய வாழ்வுக்கான வழியை உண்டாக்க வந்தார். அவருடைய ரத்தம் தான் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளது. இயேசுவின் ரத்தம் அல்லாமல் பாவ மன்னிப்புக்கு வழி இல்லை. இன்னொரு வார்த்தையில சொன்னா, இயேசுவின் சிலுவை மரணமே அல்லாமல் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு வழி இல்லை. இதை நிறைவேற்றுவதற்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். இது நடக்கக்கூடாதுன்னு இந்த உலகத்தில் விரும்பின ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அது பிசாசு மட்டும்தான். இயேசுவினுடைய சிலுவை மரணம் நடக்கக்கூடாது. அப்படியே சிலுவை மரணம் நடந்தால் அந்த சிலுவையை பற்றி பொய்யான தப்பான காரியங்களை உருவாக்கிவிட்டு மக்களுடைய மனசில் இயேசுவினுடைய சிலுவையின் வார்த்தை போகாமல் இருக்க அவன் தன்னை இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். இயேசு வந்தபோது, இயேசுவை முதல்ல அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தபோது, பரிசுத்த ஆவியினால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது யார் வந்தது சந்திக்க? இயேசு. இயேசு இயேசு வந்தார். இயேசுவை சந்திக்க யார் வந்தது? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இயேசுவை சந்திக்க யார் வந்தா? சாத்தான் வந்தா. ஏன் சாத்தான் வரணும்? காரணம், இயேசு தன்னுடைய 30வது வயதில் ஆரம்பிக்க போகிற பிதாவினுடைய சித்தமான இந்த மினிஸ்ட்ரி தடை செய்யப்பட வேண்டுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவரை தடை செய்தால் போதும், தேவனுடைய பணி தீர்ந்துவிடும். நான் இப்படி சொல்றேன், தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெரிந்தெடுக்கப்பட்ட வேலையை செய்வதற்கு முன்பே அடைத்து போட்டுவிட்டால் தேவனுடைய பணி நிற்கும் என்பது பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் அவன் முதலாவது நம்மை பலவீனப்படுத்த பார்ப்பான், சோர்வுற வைக்க பார்ப்பான், பாவத்தில் விழ வைக்க பார்ப்பான்,
உலக சிநேகத்தை கொண்டு வந்து உலகத்துக்கு பின்னாடி போக வைக்க பார்ப்பான். உலகத்தினுடைய மேன்மைகளை காட்டி, பத்தியா உலகம் எப்படி இருக்குது, எவ்வளவு நன்றாக இருக்கிறாங்க, உங்க கூட படித்தவன் பாரு எப்படி இருக்கிறான், உங்க கூட குண்டு விளையாண்டவன் பாரு எப்படி இருக்கிறான், உங்க கூட கிரிக்கெட் விளையாண்டவன் பாரு எப்படி இருக்கிறான், உங்க கூட நடந்தவன் பாரு எப்படி இருக்கான். உலகத்தினுடைய மேன்மை இயேசுவுக்கு முன்னாடி காண்பித்து, இயேசுவே உம்மோடு பிறந்தவர்கள் எல்லாம் பாருங்க, உலகம் மேன்மையாக இருக்கிறது, நீர் தான் மேன்மை இல்லாமல் இருக்கிற, நீர் இந்த சித்தத்தை விட்டு விலகினால் இந்த மேன்மையெல்லாம் நான் உமக்கு தருகிறேன். பிசாசுக்கு தேவை தெரிந்து கொள்ளப்பட்டவன் இயேசுவினுடைய பணியை செய்யக்கூடாது, தெரிந்தெடுக்கப்பட்ட பணியை செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருக்க உலகத்தினுடைய மேன்மையை காட்டி உலகத்தின் பக்கமாய் கொண்டு போவது, இச்சைகளை தூண்டி ஒரு பக்கமாய் கொண்டு போவது, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், படிப்புகள், பட்டங்கள், செல்வங்கள், அதனுடைய மதிப்புகளை காண்பித்து அந்த பக்கமாய் கொண்டு போவது. இதில் ஒருவன் மயங்காம வருவானேயானால் அவனுக்கு விரோதமாக அவதூறுகளை உண்டாக்குவது, அவதூறான விஷயங்களை உண்டாக்குவது, அதுவும் அவன் மேற்கொள்ளுவான் என்றால் உபத்திரவங்களை கட்டவிழ்ப்பது. உபத்திரவங்களின் வழியா எப்படியாவது இவனை சிறைப்படுத்தணும்னு விரும்புறது. முதல் நூற்றாண்டு திருச்சபை ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் எழும்பி தேசத்தை, உலகத்தை சுவிசேஷத்தின் பக்கமாய் திருப்பும் போது பிசாசு செய்த முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர்களை பின்மாற பண்ண, முதல்ல அவங்களை கவர்ந்து இழுக்க நிறைய விஷயங்களை செய்த. அதில் ஒன்றும் நடக்கலன்னு தெரிஞ்ச போது ரோமர்கள் மூலமா பெரிய உபத்திரவத்தை கட்டளையிட்டான். சிங்கங்களுடைய கெபிகளிலே அவங்க தூக்கி எறியப்பட்டாங்க, மிருகங்களுக்கு பலியிடப்பட்டாங்க, குதிக்கிற எண்ணெயில் போடப்பட்டாங்க. உபத்திரவம் கொடுத்துட்டா விசுவாசிகள் எல்லாம் நின்று போயிடுவாங்க, கிறிஸ்தவம் நின்று போயிடும், இது வளராது, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் போகாது என்று பிசாசு முயற்சி செய்து பார்த்தா. ஆனால் அத்தனை விதமான உபத்திரவங்களையும் தாண்டி இந்த 2025 வெறுக்கப்படுகிற, மிதிக்கப்படுகிற, ஆமேன், உபத்திரவப்படுத்தப்படுகிற எல்லா தேசத்திலும் கிறிஸ்தவம் வளருதுன்னா காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தை கை கொண்டு அவர் மேல் அன்பு செலுத்தி ஜீவனையும் கொடுக்க தயாராகிற ஒரு கூட்ட ஜனம் இன்றைக்கும் உண்டு. பிரதர், உன் கூட கத்தரை ஆராதிக்கிறவன் வீட்டில் சுகபோகமா வாழும்போது, உன் கூட கத்தரை கைத்தட்டி ஆராதிக்கிறவன் சுவிசேஷம் வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கும் போது, நீ மாத்திரம் அதை செய்ய துணிந்து வருகையில் உன்னை பரலோகம் கனப்படுத்துகிறது, உன்னை பரலோகம் பார்க்கிறது. அவருக்கு பிரதிநிதியா உபத்திரவத்தை கண்டு அதைரியப்படாமல் நிற்கிற உனக்காக பரலோகம் உன் பட்சத்தில் நிற்க தொடங்கும். அல்லேலூயா. பயந்து ஒளிந்து கொள்ளுகிறவர்கள் ஒளிந்து கொள்ளட்டும், உலகம் போதும் என்று ஓடி போகிறவர்கள் ஓடி போகட்டும். பணமும் சம்பாத்தியம் தான் எங்களுக்கு மேன்மை என்று அதை கண்டு பிசாசுக்கு முன்பாய் தெண்டனிட்டு வணங்குகிறவர்கள் வணங்கட்டும். ஆனால் எழுந்து நின்று இயேசுவை போல சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு போதும், பிசாசை நீ அப்புறமாய் போ என்று அவனை கடிந்து கொண்டு, இயேசு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே திரும்பி வந்தது போல ஆவியின் பலத்திலே திரும்பி வருகிற சிலரை கொண்டு தேவன் தம்முடைய சுவிசேஷ பணியை செய்ய விரும்புகிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட வேலையை செய்யாதபடி அவனை அவன் குடும்பத்தை ஒன்றுமில்லாத மனுஷர்களைப் போல ஆக்கி போடுவது பரலோகம் அல்ல. உனக்கு நன்மை கொடுத்து அந்நன்மையின் மேல பார்வையை வைத்து அதை சம்பாதிக்க வேண்டும் என்ற தூண்டுதலை கொடுத்து அதற்காய் ஓட வைப்பது பரிசுத்த ஆவியானவரும் அல்ல, அது பிசாசினுடைய தூண்டுதல். ஆனா தெய்வ பிள்ளை அவைகளுக்கு மேல ஜீவன் கொடுத்த இயேசுவுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுக்க தயாரா இருப்பான். தெரிந்தெடுக்கப்பட்டவன் உபத்திரவத்தின் வழி அவனை ஒடுக்கணும். அதான் உலகம் பாய்க்கிறது. உலகம் ஒன்று பைபிளை படிக்கும்போது ஒன்று, இந்த உலகத்தின் அதிபதின்னு இயேசு சாத்தானை குறித்து சொல்றார். 2 கொரிந்தியர் 4:4 அவிசுவாசிகளுடைய கண்களை குருடாக்குறது யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவன். 1 யோவான் 5:19 இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்ப கவனிங்க, உலகம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பிசாசனுடைய ஆளுகை செய்கிற இடத்தை குறிக்குது. 2, உலகம் என்பது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வரை உள்ள வசனங்களை படித்தா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவிதத்தின் இச்சைங்கிற வார்த்தையை நான் ஏற்கனவே வாலிபர் கூட்டத்தில் அது சரியான வார்த்தையை போட்டு சொன்னேன். கண்களின் விருப்பம், மாம்சத்தின் விருப்பம், வாழ்க்கையின் விருப்பம் தான் சரியான வார்த்தை. வாழ்வின் விருப்பம். இதில் அகப்படுகிறவன் உலகத்தினால் உண்டானவன், உலகத்தை சிநேகிக்கிறவன், இந்த உலக அன்பு உள்ளவன் பிதாவினுடைய அன்புள்ளவன் அல்ல. இயேசுவை தவிர, இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல
உலகத்தினுடைய எந்த விஷயத்தை வச்சாலும் நீங்கள் உலகத்தை சிநேகிக்கிறவர்கள். பாவம் நிறைந்த உலகம், இச்சை நிறைந்த உலகம், பிசாசனுடைய விருப்பங்கள் நிறைந்த உலகம். அதன் மூலமாக அவன் உங்களை பகைக்க விரும்புகிறான். எப்படி என்றால், நீங்கள் உலகத்திலேருந்து இப்போ இயேசுவின் பக்கம் வந்துட்டீங்க. இப்போ உங்கள் விருப்பம் இயேசு, உங்கள் விருப்பம் கர்த்தர், உங்கள் விருப்பம் அவருடைய நாமம், உங்கள் விருப்பம் அவருடைய சுவிசேஷம், உங்கள் விருப்பம் ஆண்டவருக்காக வாழ்தல். அப்போது உலகத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்ததுனால உலகம் உங்களை பகைக்கும். ஏன் பகைக்குதுன்னா, நான் பிதாவினுடைய சித்தம் செய்ய வந்த என்னை உலகம் பகைத்ததென்றால் நீங்கள் வாழ்கிற உலகமும் உங்களை பகைக்கும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீ உலகத்தை சிநேகிக்கிறீங்களா? இல்லை, உங்கள் விருப்பத்தை நீங்கள் முதன்மையாக வைக்கிறீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் முதன்மையாக அல்ல. கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்ற கிருபைகள் ஒன்றும் முதன்மையாக அல்ல. உலகம்தான் உங்கள் வாழ்க்கையா? கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்தவன் சொல்லுவான், எது நடந்தாலும் கர்த்தர் எனக்காக நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். அது பியூன் வேலையாக இருந்தாலும் சரி, கலெக்டர் வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எனக்கு கொடுக்குற நன்மையானாலும் சரி, எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதுன்னு நம்புவான். கர்த்தர் தன்னை நடத்துகிறார் என்பதை நம்புவான். தன்னை நடத்த அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் என்றால், நேற்று டெபோரஸ் ஒரு வீடியோ கொண்டு வந்து காட்டினான். ஸ்கூலில் அவங்க எடுத்த ஒரு வீடியோ. நான் அதை பார்த்தேன், நல்லா இருந்தது. நல்ல வீடியோ, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை சொல்கிற வீடியோ. பட் அது உடனே எனக்கு பிபிலிக்கல் தாட்ஸுக்கு வரும்போது, அது பிசாசனுடைய நயவஞ்சகமான தந்திரம். அது என்ன தெரியுமா? செல்ஃப் ஃப்ரீடம், சுதந்திரம். இன்றைக்கி எல்லாமே உலகம் பூரா அதை தான் விரும்புது. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஒருவனுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது. ஒருத்தர் கூட நீங்கள் பேசுகிறதுனா கூட அவனுடைய பர்மிஷன் வாங்காமல் பேசக்கூடாது. அவனுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது. அவன் என்ன வேணாலும் தீர்மானிக்கலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். பொது இடங்களில் ஆபாசமாக கட்டிப்பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்துக்குவாங்க. நம்ம ஊரில் அது நடக்காது. அங்கே தனி சுதந்திரம். அது அந்த சுதந்திரத்தை கெடுக்கக்கூடாது. அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நீங்கள் போயிடுது. அது பாட்டுக்கு நீ நடந்துட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு போங்க. ட்ரெயின்லேயே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருப்பாங்க, அது பாட்டுக்கு நீங்கள் போங்க. சிகரெட் பிடிப்பாங்க, பெண்கள் சிகரெட் பிடிப்பாங்க, பப்ளிக்லேயே என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. அது அவங்க சுதந்திரம், நீங்கள் தலையிடக்கூடாது. இது எங்கே வருது? யார் கொடுத்தது? இது பிசாசு கொடுத்தது. பிசாசு சொன்னால், ஆதியிலே ஆதாமும் ஏவாள்ட்டி வந்து, நீங்கள் கடவுளை போல் ஆவீர்கள், உன்னை நம்பு, வேற யாரையும் நம்பாத, நீ தான் கடவுள், நீ தான் பெரிய உருவாக்குற சக்தி உள்ளவன், நீ நினைச்சது நடக்கும், உன்னை போல யாருமே கிடையாது என்று செல்ஃப் மோட்டிவ் கொடுக்குற ஸ்பீச் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பிசாசனுடைய மூல தந்திரம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ யாருக்கும் கீழ்ப்படிய தேவையில்லை, யார் சொல்கிறதையும் கேட்க தேவையில்லை. உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய், உனக்கு எது விருப்பம் தோணுதோ அதை செய். உங்களை சுற்றிலும் இந்த சப்தம் உங்களுடைய மீடியாக்களிலிருந்து, உங்களுடைய சோசியல் மீடியாவிலிருந்து, நீங்கள் பார்க்குற கேட்குற நண்பர்களிடத்துலேருந்து இது சத்தம் வருதுன்னு அறிந்து கொள்ளுங்க. இது தேவனுடைய சத்தம் அல்ல, பிசாசனுடைய தந்திரம். இன்றைக்கி இருக்கிற இந்த பிள்ளைகள் கவனித்து பாருங்கள். இவங்க உலகத்துக்குள்ளே ஒன்று மூக்க நுழைச்சி பாருங்கள். இதே வார்த்தைகளை தான் இந்த பிள்ளைகள் வீட்டிலையும் பேசுகிறாங்க. இதே வார்த்தைகள் தான் பிள்ளைகள் சுதந்திரமாக வீடுகளில் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அர்த்தம் என்ன? எனக்கெல்லாம் தீர்மானிக்க முடியும், நானே தீர்மானிச்சுக்குவேன், நானே செய்துக்குவேன். இதெல்லாம் யாருடைய வார்த்தை? பிசாசனுடைய வார்த்தை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். பிரித்தெடுத்து எதற்காக தெரியுமா? என்னுடைய சாட்சிகளாக இருப்பதற்கு. எதற்காக நான் உங்களை பிரித்தெடுத்தேன்? 15ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனம் வாசிங்க. பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்தியாவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து ஆவியானவர் வந்து உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு நீங்கள் சாட்சிகள். நீங்க யாரு? சாட்சிகள். பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு என்ன ஆவீங்க? சாட்சிகள் ஆவீர்கள். அப்போஸ்தலர் நடபடி 3ஆம் அதிகாரத்தில் யோவானும் பேதுருவும்
பிறந்தது முதல் சப்பானியா இருந்த மனுஷனை எழுந்து நடக்க பண்ணின போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கையில், நீங்க என்ன ஆச்சரியத்தோடு பார்க்கிறீங்க? இது எங்களால் உண்டானது அல்ல, இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது, அதற்கு நாங்கள் சாட்சிகள். எதற்காக தேவன் என்னை உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனையில் உட்கார்ந்துட்டு வாரத்தில் மற்ற 6 நாளும் போய் சுகபோகமாக வாழ அல்ல, இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக இருக்க. நீங்கள் சாட்சிகளாக வேண்டிய இடத்தில் இயேசுவை ஒதுக்க வந்த சக்திகள் உங்களையும் ஒதுக்கி வைக்க முடியும். இயேசு அதில் அகப்படல், இயேசு அவைகளை ஜெயித்தார். பிசாசு இதோ என்னிடத்தில் வருகிற என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னார், ஆனால் நம்மள்கிட்ட நிறைய இருக்குது அவனோட காரியம். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்டது இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க, இயேசுவை பிரசங்கிக்க, இயேசுவை அறிவிக்க என்றால், தெரிந்தெடுக்கப்பட்ட யூதாசை தவிர பாக்கி 11 பேரும் இயேசுவுக்கு பின்பு இயேசு சொன்ன வார்த்தைகளின்படியே சகலதும் சம்பவித்தாலும் இயேசுவுக்கு சாட்சியாய் நின்றார்கள். எதுவரைக்கும் என்றால், யோவானை தவிர மற்ற எல்லாரும் ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு கிறிஸ்துவில் அவர்கள் சாட்சிகளானார்கள். இந்த தலைமுறையில் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கு, அவங்க தலைமுறையில் அவங்க சாட்சிகள். இந்த தலைமுறையில் யார் சாட்சிகள்? இந்த தலைமுறையில் தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள் யாருக்கு சாட்சிகள்? நீங்கள் சாட்சிகளாக இருக்கணும்னா கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்கணும். கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருந்தால் உலகம் உங்களை பகைக்கும். ஏன்னா கிறிஸ்துவை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு சாட்சி கொடுக்க தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவசிக்கிறவங்க ஒன்று கைகளை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நேரம் இல்லை, இதனுடைய அடுத்த போர்ஷனை அடுத்த வாரத்தில் நான் பிரசங்கிக்கிறேன். ஒரு சபையை தேவன் எதற்காக தெரிந்து கொள்கிறார், ஒரு சபை எப்படி இருக்கணும்னு அதனுடைய அடுத்த பக்கம் சொல்லுது. நான் அதற்கு பக்கத்துக்கு போகலை, இன்றைக்கி இங்கே நிறுத்த விரும்புகிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று 100% விசுவசிக்கிற மாத்திரம் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்திலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார் என்று எத்தனை பேர் 100% நம்புகிறவர்கள்? அப்படியானால் பிசாசு இயேசுவை சிலுவை மரணத்துக்கு போகாதபடி அவரை வீழ்த்த முயற்சித்தது போல உங்களை வீழ்த்த முயற்சிக்கிறானா இல்லை வீழ்த்தி இருக்கிறானான்னு சிந்தித்து பாருங்க. வீழ்த்த முயற்சி செய்கிறான்னா உங்களுடைய கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றுவதில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பதில் போராட்டம் உண்டு. இயேசுவை சாட்சி கொடுப்பதில் போராட்டம் உண்டு. அப்போராட்டங்கள் ஒன்று கூட உங்களை உறுதிப்படுத்துகிறது, நீங்கள் ரைட் வேயில் இருக்கிறீர்கள், சரியான சத்தியத்தில் நிற்கிறீர்கள், சரியாக இயேசுவை அறிவிக்கிறீர்கள். நான் டூப்ளிகேட் இயேசுவை அறிவிக்கலை, நான் டூப்ளிகேட் காஸ்பல் அறிவிக்கலை, நான் ஒரிஜினல் அறிவிக்கிறேன். அதனால தான் எதிர்ப்பு. நான் உலகத்தார் நல்ல, அதனால் உலகம் என்னை ஸ்நேகிக்காது. பிசாசினால் என்னை ஸ்நேகிக்க முடியாது. பிசாசனுடைய ஆதரவாளர்கள், பாவத்தில் வீழ்கிறவர்கள் என்னை ஸ்நேகிக்க முடியாது. என்னை அவங்க எதிர்க்க தான் செய்வாங்க. இப்போ என்ன எதிர்ப்பார்கள் என்றால், உங்களையும் என்ன செய்வாங்க? எதிர்ப்பார்கள். நான் சொல்கிறது வியாதியினால் வர்ற போராட்டம் அல்ல, எல்லாம் கவனிச்சுக்கணும். இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பதனாலும் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறதுனாலும் ஒருவருடைய நித்தியத்துக்கு போகிற வழியை அவருக்கு காண்பிக்கிற ஒரு சாட்சியாக நீங்கள் இருக்கிறதுனாலும் அதன் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்பட்டால் வருகிற உபத்திரவம் தான் யோவான் 16:33 இயேசு சொன்ன உபத்திரவம். அப்படி இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க என்னை என் குடும்பத்தையும் பிசாசு அனுமதிக்கிறானா? இல்லை அந்த போராட்டத்தில் நான் ஜெயிக்கிறேனா? அந்த உபத்திரவத்தை நான் மேற்கொள்ளுகிறேனா? இல்லை அந்த உபத்திரவத்தில் நான் ஒடுக்கப்பட்டு ஒதுங்கி நான் வெறும் மனுஷங்களை போல வாழ தொடங்கிட்டேனா? உலக மனுஷனை போல. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் இருதயத்தில் கை வச்சு சொல்லணும். பசங்க எல்லாம், இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் இருதயத்தில் கை வச்சு சொல்லணும், சத்துரு ஒதுக்கி இருக்கிறானா என்பதை அறிந்து கொண்டு வெளியே வர முயற்சிக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு எந்த இடத்திலும் சாட்சி இல்லாமல் இயேசுவினுடைய நித்திய வழியை மற்றொருவருக்கு அறிவிக்காமல், ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு அறிவித்தா கூட, ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்ல உங்களுக்கு ஒரு வழி இருந்தால் கூட, அந்த மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஒருவருக்கு வெளிச்சமாக இருக்கணும். யாருக்குமே வெளிச்சம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே ஒரு நன்மை இல்லை. அப்படியானா என்ன அர்த்தம்? தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களை பிசாசு எங்கேயோ வீழ்த்தி இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். உங்களுக்கு இப்போ கவனம் பூரா குடும்பம், கவனம் பூரா பிள்ளைகள், கவனம் பூரா பொருளாதாரம், கவனம் பூரா உலகம், கவனம் பூரா உலகத்தினுடைய மேன்மை, கவனம் பூரா உலகத்தை சுற்றியே நடக்கிறது. திருமண காரியம்,
பிள்ளைகளை பற்றிய விஷயம், இதை குறித்து தான் உங்கள் சிந்தைகள் இருக்குது. சுவிசேஷத்தை குறித்தோ இயேசுவை குறித்தோ ரட்சித்தவரை குறித்தோ சிந்தை இல்லைன்னா நீங்கள் போராட்டத்தில் அல்ல, உபத்திரவத்தில் அல்ல. தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களை பிசாசு கட்டி போட்டு விட்டானோ என்று நீங்கள் சந்தேகப்படணும். இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் சிக்கிக்கொள்ளுவீங்க, நீங்கள் விழுந்து போவீங்க, நீங்கள் எழுந்திருக்கவே முடியாது, அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலை. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், பிசாசை ஜெயித்திருக்கிறேன், அவனுடைய சிஸ்டத்தை ஜெயித்திருக்கிறேன், அவனுடைய தந்திரங்களை நான் ஜெயித்திருக்கிறேன், அவனுடைய எல்லா விதமான வழிகளையும் நான் ஜெயித்திருக்கிறேன். நான் ஜெயிப்பேன் என்றால் என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்களும் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுக்க என்னால் முடியும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? இன்றைக்கி நான் ஜெபிக்கும்படி உங்களை கொண்டு போக போகிறேன். நான் முதல்ல ஜெபிக்க போகிறது யாருக்கு தெரியுமா? உங்கள் இருதயத்தில் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் தெரிந்தெடுக்கப்பட்ட வேலையை செய்யாதபடி சத்துரு என்னை பைன் பண்ணி வச்சிருக்கிறானா, அந்த போராட்டத்தில் சிக்குண்டு கிடக்கிறேன் என்று உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் உணர்த்தி இருந்தால் நான் அவர்களுக்கு தான் முதல்ல ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு தேவன் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். என்னிடத்தில் சமாதானம் உண்டாகும் பொருட்டு. அது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு. என் வழியாக இல்லாமல் வேறு எதுலேயும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்படும் போது அது ஒரு சிறையிருப்பின் அனுபவம் சொல்லலாம். அது கட்டப்படுதல், ஒரு சிறைக்குள்ளே கொண்டு போய் போடப்படுதல். இந்த சிறையில் கிடக்கிறவனுடைய இருதயம் வாதிக்கப்படும், சங்கடம் உண்டாகும், துடிக்கும். ஐயோ, நான் இப்படி மாட்டிக்கொண்டேனே, சிக்கிக்கொண்டேனே, இது அல்லவே என்னுடைய அழைப்பு, இது அல்லவே என்னுடைய தெரிந்தெடுப்பு, இது அல்லவே நான் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த விஷயம், நான் இவ்விதமாய் என் குடும்பம் இவ்விதமாய் கிடக்குதே, உள்ள ஒரு அங்கலாய்ப்பு நடக்கும். இன்றைக்கி இந்த வசனம் கேட்கும்போது யாருடைய இருதயத்திலாவது ஒரு அங்கலாய்ப்பு நடக்கிறது என்றால் அவர்களுக்குத்தான் நான் முதலாவது ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் சிறையிருப்பை தேவன் விடுவிக்க விரும்புகிறார். உங்கள் கட்டுகளை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். இன்றைக்கி இது இருதயத்தில் உணர்கிறவர்கள் முதல்ல ஜெபம் பண்ணுவோம். நான் ஆண்டவர் சொல்லார், என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே இவைகளை உங்களிடத்தில் சொன்னேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு உபத்திரவம் வரும், பிசாசு போராடுவான், உங்களை கர்த்தருக்காய் செயல்பட முடியாதபடி தடை செய்து நிறுத்த ஒரு உபத்திரவத்தை, ஆவிக்குரிய உபத்திரவத்தை கொண்டு வருவான். அதில் சில சமயங்களில் தேவனுடைய பணியை நீங்கள் செய்ய முடியாமல் போகலாம். யாராவது உங்களை தேவனுடைய பணி செய்ய வேண்டாம் சொல்லி உற்சாகப்படுத்தி பலவீனப்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம வேலையெல்லாம் யாரோ செய்யட்டும் என்று பிசாசு தந்திரமாக உங்களை அதில் சிக்க வைக்கலாம். இது நம்ம வேலையில் நம்ம வேலை செய்வோம், நம்ம போய் உலகத்தை பார்ப்போம், இதெல்லாம் பாஸ்ட்டு பார்த்துக்குவார், அவர் கூட இருக்கிற உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது மிஸ்லீடு பண்ணலாம். இவ்விதமாக சத்துரு உங்களை ஒரு சிறைக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வைக்கலாம். அடைச்சி வைக்கும்போது உள்ளம் பிடையுதுன்னா, உள்ளம் துடிக்குதுன்னா, உள்ளம் வேதனை அடையுதுன்னா, ஆவியில் வருத்தப்படுகிறீர்கள்னா உங்கள் வருத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என் வழியாக மட்டும்தான் நீ அமைதியும் சந்தோஷம் அடைய முடியும். வேறு எந்த விதத்தில் அமைதி காண முடியாது. எத்தனை செல்வம் வந்தாலும், எத்தனை பேங்க் பேலன்ஸ் வந்தாலும், எத்தனை காரு வந்தாலும், எத்தனை வீடு வந்தாலும், எத்தனை தொழில் பெருகினாலும், எவ்வளவு உலக நன்மைகள் உங்கள் பாக்கெட்டில் வந்து சேர்ந்தாலும் அது சமாதானமே அல்ல. அது உலகம் தருகிற சமாதானம். அதுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் உண்டு. அது முடியும் போது அது வேலிட் முடிஞ்சு போயிடும். ஆனால் என் சமாதானம், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. அதை நான் தர விரும்புகிறேன். என் வழியாக அந்த அமைதி உங்களுக்கு வரணும்னா நான் சொன்னதை நினைவில் வச்சுக்கணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயினும் நான் ஜெயித்திருக்கிறேன். நான் ஜெயித்திருக்கிறேன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இன்று பகல் முன்னே எழுந்து நிற்கலாம். எல்லாருடைய கண்ணுகளும் கொஞ்ச நேரம் அடைக்கப்படட்டும். சீக்கிரமாக எழுந்து நில்லுங்க, செபிக்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இடைப்பட்டு இருந்தால், உங்கள் இருதயத்தில் ஒரு வாதிப்பு வந்திருந்தால், தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள், ஒரு காலத்தில் இயேசுவுக்கு சாட்சி அறிவித்த நீங்கள், ஒரு காலத்தில் மற்றவருடைய ரட்சிப்புக்காய் ஜெபித்த நீங்கள், ஒரு காலத்தில் இயேசுவின் சுவிசேஷம் விரிவடைவதற்காக கொடுத்த நீங்கள், இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வேலைகளை மாத்திரம் கவனம் செலுத்தி, உங்கள் குடும்பத்தில் மாத்திரம் கவனம் செலுத்தி, உங்களுடைய உலகம், உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகத்தில் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை நேரம் செலவிட்டு ஒதுக்கி சத்துரு வைத்துட்டானோன்னு யோசிச்சுப்பார். இல்லை, ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் வரும், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். நான் எதற்காக உங்களை தெரிந்தெடுத்தேனோ அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட வேலை, என்னுடைய சாட்சிகளாய் நீங்கள் மாறுவீர்கள்.
இந்த உலகம் உங்களை தடை செய்ய முடியாது, பிசாசு உங்களை தடை செய்ய முடியாது, அந்தகாரம் உங்களை மேற்கொண்டு தடை செய்ய முடியாது. ஒதுக்கப்பட இடம் கொடுக்காதீங்க. சத்துரு உங்களை ஒரு சிறைப்படுத்தப்பட அனுமதிக்காதீங்க. சத்துரு உங்களுக்குள்ள ஆத்மீக விதைகளை எடுத்து போட இடமளிக்காதிருங்க. இன்று பகல் மறுபடி ஆண்டவருக்காக எழும்பி நிற்பேன் என்று சொல்லுங்க. முடங்கி போனவைகளை கர்த்தர் மறுபடியும் எழும்ப பண்ணட்டும். பிசகி போனவைகளை தேவன் மறுபடியும் எழும்ப பண்ணட்டும். இந்த சண்டே இதற்குள்ளே கர்த்தர் மனமகிழ்ச்சி அடைகிற சாட்சிகள் எழும்ப தொடங்கட்டும். கர்த்தர் வேதனையோடு பார்த்த குடும்பங்கள் தேவனுக்கு மறுபடியும் சந்தோஷம் உண்டாக்குகிற குடும்பங்களாய் மாறட்டும். ஆண்டவருக்காக ஓடினவர்கள், ஆண்டவருக்காய் நின்றவர்கள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதை பார்த்து பரலோகம் துக்கப்படுகிற அனுபவம் இன்று பகல் பரலோகத்தை மனமகிழ்ச்சி அடையப்படுகிற ஒரு அனுபவமாய் மாறட்டும். ஸ்தேஃபான் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது பற்களை கடித்து கொண்டு கோப வெறி கொண்டு அவன் ஸ்தேஃபானுக்கு எதிரே கல்லுகளை எடுத்து ஜனம் வீசி அவனை கொலை செய்யும் போது தங்கள் பக்தியால், தங்கள் பக்தி வைராக்கியத்தால் அவனை கொலை செய்கிறோம் என்று எண்ணினார்கள். சவுலும் அந்த கொலைக்கு சம்மதித்திருந்தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பரலோகம் அந்த கொலை செய்யப்படுகிறவனை வரவேற்பதற்கு ஆயத்தமாகிறது. பிதாவினுடைய மகிமையும் அவருடைய வலது பாரிசத்தில் எழுந்து நிற்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஸ்தேஃபான் கண்டான். ஸ்தேஃபான் கண்டா. அல்லேலூயா. கல்லடி நடக்கும்போது, உபத்திரவம் நடக்கும்போது, வேதனை நடக்கும்போது ஒதுங்கி ஓடிவிடலாம் என்று, இது நமக்கு வேண்டாம் என்று பின்மாற்றம் அடையம் அல்ல. இவ்விதமாய் அடிபடுகிறவர்கள், இவ்விதமாய் நிந்திக்கப்படுகிறவர்கள், இவ்விதமாய் குற்றம் சாட்டப்படுகிறவர்கள், இவ்விதமாய் கொலை செய்யப்படுகிறவர்களையும் கூட பரலோகம் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கும். இரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை நிறைவாகிறதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. விசுவசிப்பீர்களே? ஆனால் இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க பிரதர்? எதில் பிஸியாக இருக்கிறீங்க? எந்த காரியத்திற்காக நீங்கள் ஓடுறீங்க? எந்த காரியத்திற்காக நீங்கள் தீவிரம் காட்டுறீங்க? அம்மாமாரே, ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம், ஸ்நேகம் இப்பொழுது உண்டான்னு யோசிச்சு பாருங்க. இந்த உபத்திரவம் ஆவிக்குரிய உபத்திரவம். இது பொருளாதார உபத்திரவம் அல்ல, சரீரப்பிரகார உபத்திரவம் அல்ல, உறவுகளின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் அல்ல, வியாதியால் வருகிற உபத்திரவம் அல்ல, துன்பம் அல்ல. இது ஆவிக்குரிய உபத்திரவம். இந்த உபத்திரவத்தின் மூலமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஒடுக்குவது பிசாசனுடைய தந்திரம். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீங்கள் என்னுடையவர்கள். வீழ்ந்து போகிறவர்கள் வீழ்ந்து போகட்டும், வேண்டாம் என்று ஒதுங்குகிறவர்கள் ஒதுங்கிக் கொள்ளட்டும். அவர்களை கண்டல்ல கிறிஸ்துவத்தை விலையிருத்துவது. நமக்கு முன்னே ஓடின முன்னோடிகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு முன்னே சிங்கங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை பைபிள் சொல்லுகிறது. இயேசுவுக்காய் சிறைப்பட்டவர்களை பைபிள் சொல்லுகிறது. இயேசுவுக்காய் தங்களுடைய வாழ்க்கையை துச்சமாய் மதித்து தெருவில் இறங்கி ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காய் போராடினவர்களை வேதம் சொல்லுகிறது. அவர்களை மாதிரிகளாய் வைக்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. விழுந்து போன பக்கத்து வீட்டுக்காரனை அல்ல, இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்காம உலகத்தை நேடி எடுக்கிற ஆமென் சகவிசுவாசி அல்ல. பிரதர், நீங்க பார்க்க வேண்டியது இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்க. நான் முதல்ல ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோட ஆவியானவர் இடைப்பட்டார், என்னுடைய நிலையை எனக்கு உணர்த்தினார் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் இடதுகையை மார்பின் மேல் வச்சு வலது கரத்தை மேலே உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒன்று சமர்ப்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஆனால் நான் ஆத்மீக வழிகளில் அல்ல, தேவனுக்கு பிரியமான பாதையில் அல்ல, நான் எதற்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ அந்த இடத்தில் அல்ல நான் நிற்பது. என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எனக்கு குடும்பம் முக்கியம், எனக்கு தொழில் முக்கியம், வேலை முக்கியம். அது இந்த உபஜீவன மார்க்கத்தை தேவன் எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர். அதை நீங்கள் தந்திருக்கும்போது அதெல்லாம் எனக்கு முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்புடையதையும் நான் தேடும்போது எனக்கு இதெல்லாம் கொடுக்க நீர் வல்லமையுள்ளவர். ஒரு நாள் என்னை பட்டினியை போட மாட்டீங்கப்பா. ஒரு நாள் உலகத்தில் தொய்ந்து போனவனாக இருக்க என்னை அனுமதிக்க மாட்டீங்க. எத்தனை மனிதர்கள் என்னை கைவிட்டுட்டு போனாலும், நான் இயேசுவுக்காய் தனித்து நிற்க வேண்டியது வந்தாலும், நீ தனியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் ஆண்டவர் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறார். உலகம் முடியும் வரைக்கும் உன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் உன்னோடு இருப்பார். கூட்டமாக இருக்கிறவன் கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை சொல்லும்போது தனித்திருக்கிற மோசேக்கும் தனித்திருக்கிற யோசுவாவுக்கும் கூட நிற்க ஆள் இல்லாமல் போகலாம். அவங்க எப்படியாவது எங்கள் பட்சத்தில் வந்துடுவாங்கன்னு அவங்க கொக்கரிக்கலாம். ஆனால் நான் கரம் பிடித்து சொல்லுகிறேன், அவங்களோட கர்த்தர் இருக்கிற வரைக்கும் கொக்கரிக்கிற கூட்டம் அவர்கள் பக்கமாய் வருமே தவிர தேவனுடைய பிள்ளைகளாகிய தாசர்களாகிய அவர்கள் ஆமென் உலகத்தின் பக்கமாய் போவதில்லை. அப்பத்திற்காக இறைஞ்சி கொண்டு அவர்களிடத்தில் போவதில்லை.
போவதில்லை. கர்த்தர் அவர்களை போஷிக்கவும் நடத்தவும் வல்லமையுள்ள தெய்வம். இதை பகல் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தெரிந்தெடுத்த நோக்கத்திற்கு நான் திரும்பி வர விரும்புகிறேன். அவ்வளோ சொல்லி ஜெபித்தா போதும். கர்த்தர் உங்கள் இருதயத்தையும் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின் நோக்கத்தை அறிவார். வாலிப பிள்ளைகள் யாராவது உணர்த்தப்பட்டிருந்தா இடதுகையை மார்பில் வச்சு வலதுகையை மேலே உயர்த்தி சத்தத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அழைத்த இடத்திற்கு நான் திரும்பி வர விரும்புகிறேன். தெரிந்தெடுக்கப்பட்ட வேலையை நான் செய்ய விரும்புகிறேன். சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். சுவிசேஷம் அறிவிக்க விரும்புகிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்காவிடல் எனக்கு ஐயோ கேடு. எவ்விதத்தில் ஆவிகளும் சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து ரட்சிப்பதற்கு இந்த சுவிசேஷத்தை என்னுடைய வாயினாலே சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கை மேலே உயர்ந்திருக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறவருடைய கைகள் மேலே உயர்ந்திருக்கட்டும். ஃபாதர், நன்றி ஆண்டவரே, உங்களுடைய இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உணர்த்தப்பட்டுட்டு வீட்டில் போய் பழைய வாழ்க்கையை தொடராமல் நீங்கள் உணர்த்தப்பட்டு இருப்பீர்களே, ஆனால் சபையோடு இணைந்து சுவிசேஷ பணியில் ஏதாவது ஒரு காரியத்தில் முன்னாடி நிற்கணும். ஜெபிக்கவோ, சுவிசேஷம் சொல்லவோ, சாட்சி அறிவிக்கவோ, யாராவது இங்கே இருக்கிற சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து போக முன் வரணும். யாரும் உங்களை வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட மாட்டாங்க. யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை அழைக்க மாட்டாங்க. அழைக்கப்பட்டவர்களோடு நீங்கள் ஐக்கியம் கொண்டு உங்களுடைய வருகையை அறிவித்து நீங்களாக முன் வர வேண்டும். இங்கே செய்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களோடு தொடர்பு கொண்டு மாதத்தில் ஒன்றோ வாரத்தில் ஒன்றோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ எப்படியாவது இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. கர்த்தாவே, கரம் உயர்த்தினவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜனத்தை நீ தொடுவீராக. தேவ கரம் இவர்களை தொடுவதாக. ஹல்லேலூயா. இவர்கள் இன்று முதல் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாய் மாறட்டும். என்னோடு கூட இருந்தபடினால் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னீரே, அவங்க சாட்சிகளாய் எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் சுவாமி. 1000 சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. 1000 சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அஞ்சாதே எனும் திருவார்த்தை அடியேனை தேற்றும், அடியேனை தேற்றும். இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. இறைவா உம்மையே நம்பியுள்ளே, புது வலிமை பெறுவே. இறைவா உம்மையே நம்புற ஆண்டவரே, புது பலன் பெறுவே. கழுகு போல் பரப்பேன், ஓடுவேன், நடப்பேன், சோர்வடைய மாட்டேன், சோர்வடைய மாட்டேன். இயேசுவே நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்க பலன் நீங்கப்பா, எங்களுடைய ஜீவன் நீங்க ஆண்டவரே. உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சத்துருவின் ராஜ்யத்திலிருந்து, இருளிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, உங்களுக்கு சாட்சியாய் மாறும்படி உங்க வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை பலப்படுத்தட்டும். உங்க வல்லமை எங்களை பலப்படுத்தட்டும். உங்க அபிஷேகம் எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவர் இயேசுவுக்காய் சிலருடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்கட்டும். வெறுமனே ஒரு பேர் கிறிஸ்தவர்களாய் இல்லாம, ஆண்டவருக்கு சாட்சி இல்லாத கிறிஸ்தவர்களாய் இல்லாம, இயேசுவுக்கு சாட்சியாகும்படி, இயேசுவுக்காய் சாட்சி கொடுக்கும்படி, இயேசுவை அறிவிக்கிற பிள்ளைகளாய் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அர்ப்பணிப்புக்குள்ள கொண்டு வருவீராக, அர்ப்பணிப்புக்குள்ள கொண்டு வருவீராக. சிலரை உயிரடைய பண்ணுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில்.